உங்களுக்கு உங்க எதிரி மூலமா ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே நீங்க செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன தெரியுமா? அதிலிருந்து எப்படி சாமர்த்தியமா தப்பிக்கணும்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களை நம்பி உங்ககிட்ட வந்து ஒருத்தர் ஒரு ரகசியத்தை சொல்லும் போது நீங்க செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன தெரியுமா? இதையெல்லாம் தெரிஞ்சுக்க வாங்க கதைக்குள்ள போகலாம். உங்களோட பேசிட்டு இருக்கிறது மகாலட்சுமி. நீங்க பார்த்துட்டு இருக்க சேனல் பேரு ஜீரோ ட்ரீம்ஸ். 18 நாட்கள் நடந்து முடிஞ்ச மகாபாரத யுத்தத்துல காந்தாரியோட 100 மகன்களும் கொல்லப்பட்டாங்க. 2 பக்கமும் இழப்புகள் ஏராளமா இருந்துச்சு. என்னதான் கௌரவர்களை வீழ்த்தி ஆட்சியை கைப்பற்றினாலும் யுதிஷ்டனுடைய மனம் நிம்மதி இல்லாம தவிச்சுது. எத்தனையோ உறவினர்களையும் உடன்பிறவா சகோதரர்களையும் கொன்று அடைஞ்ச அந்த வெற்றியால அவருடைய மனம் ரொம்பவே சஞ்சலப்பட்டு கிடந்துச்சு. இந்த சூழ்நிலையிலிருந்து மீண்டு வரவும் மறுபடியும் இப்படி நடக்காம இருக்கணும்னா எல்லார்கிட்டையும் நான் எப்படி நடந்துக்கணும்னு யோசிச்சாரு. ஆனா அவருடைய அறிவுக்கு அதற்கான விடையே எட்டல. இந்த ஒரு குழப்பம் மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி 1000 கேள்விகள் அவருடைய மனசுக்குள்ள. இதையெல்லாம் யார்கிட்ட போய் கேக்குறதுன்னு யோசிச்சாரு. அந்த யோசனை தான் கடைசியா அவரை பீஷ்மர் முன்னாடி கொண்டு போய் நிறுத்துச்சு. மரணத்தை எதிர்பார்த்து அர்ஜுனனை எய்த அம்பு படுக்கையில கிடந்த பீஷ்மர் மன வேதனையோட தன் முன்னாடி வந்து நின்ன யுதிஷ்டனை பாக்குறாரு. தன்னுடைய மனசுக்குள்ள இருக்கிற கேள்விகளுக்கான விடைகளோட அரசியல் ஞானத்தையும் போதிக்கும்படி வேண்டி கேட்டுக்கிட்டாரு யுதிஷ்டன். ஒவ்வொரு கேள்விக்கும் ஒவ்வொரு கதை, கதை முடிவுல கருத்துன்னு வரிசையா தன்னுடைய கதைகளை சொல்ல ஆரம்பிக்கிறாரு பீஷ்மர். அப்படி அவர் சொன்ன கதைகள்ல ஒரு கதையத்தான் நாம இன்றைய காணொளியில பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போகலாம். முன்னொரு காலத்துல கோசல நாட்டை சோமதர்சன்னு ஒரு மன்னர் ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு. நாட்டு மக்கள் எல்லாரையும் தன்னுடைய பிள்ளைகளை போல நேசிச்சாரு. தப்பா எதையும் யோசிக்காம தவறான வழியில போகாம தன்னால முடிஞ்ச அளவுக்கு நாட்டை நல்ல முறையில வழிநடத்திட்டு வந்தாரு. ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு அதிகாரிய நியமிச்சாரு. அவங்க மேல கொண்ட அதீத நம்பிக்கையால எல்லாரையும் கேள்வி கேட்காம கண்மூடித்தனமா நம்பினாரு. நாட்டு மக்கள் யாரும் எந்த குறையும் சொல்லாதபடி அந்த அதிகாரிகளும் நடந்துகிட்டாங்க. காலச்சக்கரத்துல காலங்கள் ரொம்ப வேகமா இப்படியே உருண்டு போகுது. அதே கோசல நாட்டுல காலக விருட்சியர்னு ஒரு துறவி வாழ்ந்துட்டு வந்தாரு. எதன் மீதும் பற்றற்று இருந்த அந்த துறவியை தேடி நிறைய மக்கள் கூட்டம் கூட்டமா வருவாங்க. தங்களோட குறைகளை எல்லாம் சொல்லி புலம்புவாங்க. அதிலிருந்து விடுபடுவதற்கான வழியை கேட்டறிஞ்சு அவருக்கு நன்றியும் சொல்லிட்டு போவாங்க. நாட்டுக்குள்ள என்னெல்லாம் திருட்டு நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டாரு காலக விருட்சியர். மக்கள் சொல்றத அப்படியே ஏத்துக்க முடியாது இல்லையா? அதனால சில இடங்களுக்கு தானே நேர்ல சென்று பார்த்து உறுதியும் செஞ்சுக்கிட்டாரு. இவ்வளவு திருட்டுக்கள் நடக்குதா? இந்த அதிகாரிகள் எல்லாம் இவ்வளவு மோசமானவங்களா? மன்னருக்கு தெரியாமலேயே மக்கள் சொத்துக்களை எல்லாம் இப்படி அபகரிக்கிறாங்களே, அதனாலதான் கஜானா காலி ஆயிட்டே போகுதா? மன்னர் என்ன செய்யறதுன்னு தெரியாம புலம்புறாரா? அப்படி எல்லாம் யோசிச்சாரு. ஆனா இதையெல்லாம் எப்படி மன்னருக்கு போய் தெரிவிக்கிறது? மன்னரை பார்க்கணும்னு போனாவே வாயில இருக்கிற காவலர்கள் தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்பிடுறாங்க. இது ஒரு முறை இருமுறை இல்லங்க, இந்த மாதிரியே பல முறை நடக்குது. அப்போ இந்த தகவல்ல மன்னருக்கு வேறு வழியில தான் சொல்லணும்னு முடிவு செஞ்சு மாற்று வழியை யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் யோசிச்சுட்டு இருந்த அந்த நேரத்துல அவர் பக்கத்துல வந்து ஒரு காகம் அமர்ந்துச்சு. அந்த காகம் காலக விருட்சியரை பாக்குது. காலக விருட்சியரும் அந்த காகத்தையே வச்சு கண்ணு வாங்காம பாக்குறாரு. தவ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிற அவரை பார்க்க நிறைய மக்கள் வருவாங்கன்னு சொல்லி இருந்தேன் இல்லையா? அப்படி வர்றவங்க அந்த துறவி சாப்பிடுறதுக்காக நிறைய பொருட்களை அன்பளிப்பா தந்துட்டு போவாங்க. ஆனா அந்த துறவி அதையெல்லாம் நுகர்ந்து கூட பார்க்க மாட்டாரு. அந்த இடத்துக்கு வர பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் உணவா வச்சுட்டு போயிடுவாரு. தானே தேடி பறிக்கிற கனிகளையும் கொட்டைகளையும் மட்டும்தான் சாப்பிடுவாரு. இப்படி இவரை தேடி பறந்து வர்ற பறவைகள்ல ஒன்றுதான் இந்த காகம். பல சமயங்கள்ல அவர் மடியிலேயே போய் கூட அமர்ந்துக்கும். அந்த துறவி அதை விரட்டாம அன்போட தடவி கொடுப்பாரு. இப்போ அந்த காகத்தை பார்த்த உடனேயே அவருடைய மனசுக்குள்ள ஒரு யோசனை வந்துச்சு. அந்த காகத்தை பிடிச்சு ஒரு கூண்டுல அடைச்சுக்கிட்டு அரண்மனையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாரு. வழக்கமா நடக்கிறது மாதிரி இல்லாம வாயில் காவலர்கள் இந்த முறை அவரை தடுக்கல. அதற்கு மாறா அவரை உள்ள நுழைய அனுமதிச்சாங்க. ஏன்னா அவர் சொன்ன காரணம் அந்த மாதிரி இருந்துச்சு. காவலர்களே, இது ஒரு அதிசய காகம், பேசுற காகம், நடந்தத நடக்கிறத நடக்க போறதை எல்லாம் முன்கூட்டியே சொல்லக்கூடிய அற்புதமான காகம். எம்பெருமானே எனக்கு காட்சி தந்து இந்த காகத்தை எனக்கு பரிசா தந்திருக்காரு. இந்த காகத்தை நான் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறேன்? அதனால இந்த காகத்தை மன்னருக்கு பரிசா தரலாம்னு கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னாரு. பொதுவா எல்லாரும் மன்னருக்கு பரிசா புறாவை தருவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம், கிளிய தருவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா காகத்தை பரிசா தந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லதானே? அங்கிருந்த காவலர்களுக்கும் இதே ஆச்சரியம்தான். அதுவும் பேசுற காகம் வேற. அதனால அவரை உள்ள நுழைய அனுமதிச்சாங்க.
பாத்தீங்களா நண்பர்களே, காளக விருட்சியர் எத்தனையோ தடவை நேர்மையான வழியில முயற்சி செஞ்சு முடியாம போயிடுச்சு. ஆனா இந்த முறை சூழ்ச்சி செஞ்சு எப்படியோ அரண்மனைக்குள்ள நுழைஞ்சிட்டாரு. இந்த கதையை முழுசா இந்த நிமிஷம் வரைக்கும் பார்த்துட்டு இருக்கவங்களுடைய மனசுக்குள்ள கண்டிப்பா ஒரு சந்தேகம் வரும். எதன் மீதும் பற்றற்ற ஒரு துறவி எப்படி பொய் சொல்லலாம் அப்படின்னு. நல்லதுக்காக சொல்லப்படுற ஒரு பொய்யே கிடையாதுங்க. அரண்மனைக்குள்ள நுழைஞ்ச காளக விருட்சியர் நேரா மன்னர் முன்னாடி வந்து நின்னாரு. அவர் நியமிச்ச அத்தனை அதிகாரிகளும் அவரை சூழ்ந்துதான் அமர்ந்திருந்தாங்க. மன்னர் தன்னை தேடி வந்த காளக விருட்சியரை தக்க மரியாதைகளோடு வரவேற்றாரு. நல்ல முறையில உபசரிச்சாரு. அவர் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அங்க கூடியிருந்த சில மக்கள் மூலமா அவர் யார், எப்படிப்பட்டவங்கிறதையும் மன்னர் புரிஞ்சுக்கிட்டாரு. மன்னரே, ஒரு நாட்டை ஆட்சி செய்யற மன்னர் எப்படி இருக்கணும் தெரியுமா? எதிர்காலத்தை பற்றிய எதிர்பார்ப்போ கடந்த காலத்தை பற்றிய கவலைகளோ இருக்கக்கூடாது. இப்போ இந்த நிமிஷம் நிகழ்காலத்துல மக்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க, அவர்களுடைய தேவைகள் எல்லாம் நிறைவேறிடுச்சா அப்படின்னு தான் முதல்ல யோசிக்கணும். இருக்கிறத வச்சு சந்தோஷப்படணும். அடுத்தவருடைய எந்த ஒரு பொருளுக்கும் ஆசைப்படக்கூடாது. அது நல்லதும் இல்ல. இப்படியெல்லாம் அறிவுரை சொன்னாரு. மன்னனுக்கு நடக்கிறது என்னன்னே புரியல, ஒண்ணுமே விளங்கல. அப்ப திடீர்னு காளக விருட்சியர் தன்னுடைய இருக்கையிலிருந்து எந்திரிச்சு அவர் பக்கத்துல இருந்த அமைச்சர் முன்னாடி போய் நின்னாரு. அவர்தான் கருவூலத்தை பாதுகாக்கிற அதிகாரி. அவரை பார்த்து காளக விருட்சியர் சொல்றாரு, அமைச்சரே, நீங்க அரச கருவூலத்திலிருந்து நிறைய தங்க காசுகளை அபகரிச்சு உங்க வீட்டுல கொண்டு போய் பதுக்கி வச்சிருக்கீங்க. அரசர்கிட்ட பொய்க்கணக்கு காட்டி அவரை ஏமாத்தி இருக்கீங்க. இந்த நாட்டு மக்களுக்கு துரோகம் பண்ணிட்டீங்கன்னு இந்த காகம் என்கிட்ட சொல்லுச்சு. இது உண்மைன்னா உடனே ஒத்துக்கிட்டு அரசர்கிட்டையும் நாட்டு மக்கள் கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு பதவியிலிருந்து நீங்களே விலக்கிக்கோங்க. அப்படி இல்ல, நான் திருடல, இவர் சொல்றதெல்லாம் பொய்ன்னு சொன்னா உடனே அதை நிரூபிங்கன்னு சொன்னாரு. இந்த காகம் எம்பெருமான் எனக்கு பரிசளித்த காகம், எப்பவுமே பொய் சொல்லாதுன்னு சொன்னாரு. மன்னருக்கு மட்டும் இல்லங்க, அங்க கூடியிருந்த மற்ற அமைச்சர்களுக்கும் மக்களுக்கும் பேரதிர்ச்சி. இவன் ஒரு குற்றவாளி, உடனே இவனை கைது செய்யுங்கள் அரசேன்னு காகம் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. காளக விருட்சியர் எப்போ அந்த காகத்தை பிடிச்சு கூண்டுல அடைச்சாரோ அந்த நிமிஷமே தன்னுடைய தவ சக்திகள் மூலமா அந்த காகத்துக்கு பேசுற சக்தியை கொடுத்திருந்தாரு. மன்னர் ஒரு நொடி கூட தாமதிக்கல. உடனே அந்த அமைச்சரோட வீட்டுல தானே நேர்ல போய் சோதனை செஞ்சு பல தங்க மூட்டைகளை கைப்பற்றினாரு. காகம் சொன்னது உண்மைதான், உண்மையாலுமே அந்த சிவனுடைய மறு உருவம் தான்னு நம்ப ஆரம்பிச்சிட்டாரு. பொதுவா ஒரு எதிரிக்கு மற்றொரு எதிரி நண்பன்னு சொல்லுவாங்க இல்லையா? கருவூலத்தை கொள்ளையடிச்சு மாட்டிய அந்த அதிகாரி மட்டும் இல்லங்க, இது மாதிரி வேறு வழியில கொள்ளையடிச்ச எல்லா அதிகாரிகளும் ஒன்று சேர்ந்தாங்க. அந்த காகத்தை உடனே கொன்னாகணும், இல்லனா நம்ம எல்லாரும் மாட்டிக்குவோம்னு யோசிச்சாங்க. அன்றைய நாள் இரவே நள்ளிரவு நேரத்துல அந்த துறவி நல்லா தூங்கியதும் ஒரு வேட்டைக்காரன் மூலமா அம்பெய்தி அந்த காகத்தை கொன்னுட்டாங்க அந்த நயவஞ்சக அதிகாரிகள். அதிகாலை நேரத்துல அந்த துறவி கண் விழிச்சு பாக்குறாரு. காகம் இறந்து கிடக்கிறத பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டாரு. தன்னையும் கொன்னுட்டான், தான் சொல்ல வந்த உண்மைகள் எல்லாம் தன்னோடையும் போயிடும் இல்லையா அப்படின்னு யோசிச்சாரு. அதனால அந்த நிமிஷமே மன்னரை போய் சந்திச்சு அவர் கூடயே தங்கிக்க அனுமதியும் கேட்டாரு. அந்த மன்னரும் யோசிக்காம சரின்னு சொல்லிட்டாரு. காகம் தான் இறந்து போயிடுச்சே, இப்ப என்ன செய்யறதுன்னு யோசிச்சாரு காளக விருட்சியர். வேற ஒரு காகத்தை பிடிச்சு அதே கூண்டுல அடைச்சு அந்த காகத்தை போலவே நடிக்க வச்சாரு. காளக விருட்சியர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிகாரியோட முகத்தேரிய கிழிச்செறிஞ்சாரு. தனக்கு உதவி செஞ்ச காளக விருட்சியரை தன்னுடைய புரோகிதரா இருக்க சொல்லி வேண்டி கேட்டுக்கிட்டாரு மன்னர். அவரும் சரின்னு சொல்ல மன்னருக்காக நிறைய வேள்விகளை செஞ்சு அவருடைய புகழ் பூமி எங்கும் பரவ வழி செஞ்சாரு காளக விருட்சியர். ஆனா என்ன பிரச்சனைனா, அரண்மனையில அமைச்சர்கள் யாருமே இல்ல. அமைச்சர்கள் இல்லாம நாட்டை எப்படி வழிநடத்துறது? இந்த சூழ்நிலையை எப்படி சமாளிக்கிறது? நாட்டை பகைவர்கள் கிட்ட இருந்து எப்படி காப்பாத்துறதுன்னு யோசிச்சாரு சோமதர்சன். அப்ப காளக விருட்சியர் சொல்றாரு, மன்னா, உன்னுடைய நாடு அழிய போற தருவாயில இருக்குது. இப்ப நீ உன்னுடைய நாட்டை காப்பாற்ற நினைச்சா அதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது. உன்னுடைய பகையாளிக்கு பகையாளியா இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட நட்பு சேரணும். அந்த நட்பால உன்னுடைய படைபலத்தை பெருக்கி அதன் மூலமா உன்னுடைய எதிரிகளை எல்லாம் வெல்லலாம்னு அறிவுரை சொன்னாரு. இப்படி காளக விருட்சியருடைய கதையை யுதிஷ்டனுக்கு சொல்லி முடிச்சு அதன் மூலமா 2 கருத்துக்களையும் சொன்னாரு பீஷ்மர். முதல் கருத்து, யுதிஷ்டரா, உனக்கு கீழே இருக்கிற அமைச்சர்கள் யாராச்சும் குற்றம் செஞ்சாங்கன்னு உன்கிட்ட யாராச்சும் வந்து தகவல் கொடுத்தா அந்த நபரை எதிரிகள் கிட்ட இருந்து காப்பாற்ற அவருக்கு அடைக்கலம் கொடுக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. இரண்டாவது கருத்து, உன்னுடைய நாடு அழிய போற தருவாயில மாட்டிட்டு தவிக்கும் போது
நாட்டையும் நாட்டு மக்களையும் காப்பாற்ற ஒரே ஒரு வழிதான் இருக்கு. உன்னுடைய எதிரிக்கு எதிரிகளோட கூட்டு சேரணும். இதெல்லாம் தப்பே கிடையாது. இன்னும் சொல்ல போனா ஒரு நாட்டுடைய அரசனா தன் நாட்டு மக்களுக்கு செய்யக்கூடிய சத்திரிய கடமைகள்ல இதுவும் ஒண்ணுதான்னு சொல்லி முடிச்சாரு. என்ன நண்பர்களே, உங்களுக்கு இந்த கதை புரிஞ்சுதா, பிடிச்சுதா? உங்க வாழ்க்கையில கூட இந்த மாதிரி ஒரு எதிரி கண்டிப்பா இருந்திருக்கணும் இல்லையா? அப்ப அந்த எதிரியோட பெயரை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அந்த எதிரிய வீழ்த்த நீங்க என்ன செஞ்சீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.